காப்பாற்றியது யார் தெரியுமா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு நமது தொகுதியை எடுத்துக்கொண்டார். புதுப்பட்டினம் உய்யாரக்குப்பம் பகுதி, அங்கே 17 கோடி ரூபாய் தூண்டில் கடலடி எடப்பாடியார். இங்கே கடலூர் குப்பம் இருக்கிறது. கடலூர் பெரிய குப்பம், கடலூர் சின்ன குப்பம், ஆடி குப்பம், அதே போன்று பழைய நெடுக்குப்பம், புது நெடுக்குப்பம், அங்காளம்மன் குப்பம், 6 குப்பங்களுக்கும் சேர்ந்து மொத்தத்தில் 60 கோடி ரூபாயை ஒதுக்கி தடுப்பதற்கு தூண்டில் வரைவு திட்டத்தை கொடுத்தவர்கள் எடப்பாடியார். இன்றைக்கு அவர்கள் ஆட்சி காலத்தில் முடித்தது என்று சம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் கொடுத்தது யார் தெரியுமா? அண்ணன் எடப்பாடியார். இதை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களிடத்தில் எடுத்து சென்று சேர்க்க வேண்டும். நான் இதை சேர்த்துக் கொள்கின்றேன். இங்கே தடுப்புரை தந்திருக்கிற சரித்திர நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். வாயிலுடைய தடுப்புரை உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் கடல் போல் காட்சியளிக்கின்றது என்று சொன்னால், அதே போன்று வள்ளிபுரத்திலே தடுப்புரை உருவாக்கப்பட்டு கடல் போல் காட்சியளிக்கின்றது என்று சொன்னால், விவசாயம் இன்றைக்கு செழித்து வருகிறது என்று சொன்னால், குடிக்கிற மக்களுக்கு தண்ணீருக்கு பஞ்சமில்லை என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் தந்த தடுப்பணைகள். ஆக இன்றைக்கு சரித்திரம் பேசுகின்ற திட்டம். நாம் எங்கே சென்று கொண்டிருந்தோம்? காஞ்சிபுரம் மாவட்டம் என்று சொன்னால் கலெக்டரை பார்ப்பதற்கோ அதிகாரிகளை பார்ப்பதற்கோ காஞ்சிபுரம் பல கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு அப்பால் காஞ்சிபுரம் செல்ல வேண்டிய நிலையில் இன்றைக்கு செங்கல்பட்டிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை உருவாக்கி நிர்வாகத்தை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இது சரித்திரம் பேசுகின்ற திட்டம். ஆக இந்த திட்டங்கள் எல்லாம் சரித்திரம். தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு புனரமைக்கப்படுகிறது என்று சொன்னால், மிகவாக இன்றைக்கு புனரமைக்கப்படுகிறது என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தது அன்றைக்கு. அந்த வகையில் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கிற என்னை ராஜாக்கள் மாதிரி அமைகின்ற ராஜ்யசபாவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று அமர்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு சமூக நீதி காட்ட சரியான திட்டம். அரசாங்கத்தில் 7.5% கொடுத்து அவன் நீட்டை ரத்து செய்ய சொல்லி கையாளாக இதுவரை மேற்கொள்ள முடியவில்லை. அண்ணன் எடப்பாடியார் அதனால்தான் இது முடியாது என்று நினைத்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்களாக வர வேண்டும் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு ஆண்டுக்கு 600 டாக்டர்கள் உருவாகின்றார் என்று சொன்னால், இதுதான் சமத்துவ நீதி காத்த திட்டம். ஆக இவையெல்லாம் சரித்திரம் பேசுகின்ற திட்டம். அந்த வகையிலே தான் என்னை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் போய் இந்த பகுதியிலே பார்த்தால் தேசிய நெடுஞ்சாலைக்கு வழியாக இந்த தெற்கு ரயில்வே மூலமாக புதிய ரயில் பாதையை சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் செல்வதற்காக, நீங்கள் எல்லாம் சௌகரியமாக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் செல்வதற்காக ரயில் பாதை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே பேசி மாண்புமிகு அமைச்சரிடத்திலே சொல்லி இன்றைக்கு அந்த திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் அண்ணன் எடப்பாடியார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைக்கு பாரதத்தை ஆளுகின்ற நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை ஏழை மக்களுக்காக தருகின்றார். உங்களுக்கு கீழே கிராமப்புறங்களிலே சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், அனைத்து கிராம பகுதிகளில் இருக்கிற ஏழைகளுக்கு, விவசாயிகளாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் திட்டங்கள் வந்து சேர்கின்றது என்று சொன்னால், ஓய்வூதியம் தெரிகிறது என்று சொன்னால், அனைத்துமே மத்திய அரசாங்கத்திலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் கொடுக்கின்ற நிதியாகத்தான் இருக்கிறது தவிர இவர்கள் கொண்டு வந்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள். ஆக இவற்றை எல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் எதற்கு உங்களிடத்திலே சொல்கிறீர்கள் என்று சொன்னால், இங்கே வருகின்ற நீங்கள் தான் அடிமட்டத்திலே இந்த தேர்தல் பணியாற்றக்கூடிய களப்பணியாற்றக்கூடிய ஒரு செயலாளர்கள், செயல் வீரர்கள். ஆக நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்
மக்களிடத்திலே இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி செல்ல வேண்டும். ஆனால் எடப்பாடியார் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு நிறைய திட்டங்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். என்னென்ன இந்த நாட்டிலே நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த திட்டங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரமாகும். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பத்திரிகையில் இருந்து, ஊடகங்களிலே இருந்து, பேஸ்புக்கில் இருந்து, வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கு வாக்குறுதியான எடப்பாடியார் என்னென்ன கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக மீனவர்களுக்கு சொல்ல போனால் அந்த எடப்பாடியார் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கின்ற 8000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதை அந்த மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அவர் சொன்னதற்கு பிறகுதான் ஸ்டாலின் அதை சொல்லுகின்றார். யார் முன்னணி சொன்னாங்க பார்க்கணும். அந்த வகையில் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது கூட இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. கொள்கை கூட்டணி இல்லை, அவர்களுக்குள்ளாக முரண்பாடு. தேசிய ஜனநாயக இன்றைக்கு இந்திய கூட்டணி என்று சொல்கின்றார்கள். இந்திய கூட்டணி என்று சொல்கின்றவர்கள், மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்கின்றவர்கள். கேரளாவிலே பார்த்தால் கம்யூனிஸ்ட் தனியாக இருக்கின்றது, காங்கிரஸ் தனியாக இருக்கின்றது. இப்படி ஒரு நிலைமை. மேற்கு வங்காளத்திலே பார்த்தால் காங்கிரஸ் தனியாக இருக்கின்றது, கம்யூனிஸ்ட் தனியாக இருக்கின்றது. ஆனால் இந்த எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்கின்ற போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த மாநிலத்தை எடுத்து பார்த்தாலும் எங்கேயே பிரிவினை கிடையாது. ஒட்டுமொத்தமாக செயல்படுகின்ற ஒரு கூட்டணியாகத்தான் நமது அந்த நம்முடைய வெற்றி கூட்டணி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தயவு செய்து நான் இங்கே வந்து அனைவரையும் நான் கற்றுக்கொள்வது, நாம் ஒரு 20 நாட்கள் அயராது உழைக்க வேண்டும். அயராது உழைத்தால்தான் கண்டிப்பாக நாம் வெற்றியை அடைய முடியும். அதை ஒரு இலக்காக கொண்டு உழைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை இந்த தேர்தலில் தயவு செய்து காட்டாமல் அவரவருடைய பங்கு என்ன, அவருடைய உழைப்பு என்ன, அந்தந்த பாகத்திலே அவர்களுடைய உழைப்பை காட்ட வேண்டும். நீங்கள் அந்த பாகத்திலே காட்டுகின்ற உழைப்பு எங்களுக்கு தேர்தலுக்கு பின்னால் மே 4ஆம் தேதி அங்கே முடிவு வருகின்ற போது எந்தெந்த பாகத்திலே எவ்வளவு வாக்குகள் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற போது உங்கள் உழைப்பு என்ன என்பதை எங்களால் கண்காணிக்க முடியும், கணிக்க முடியும். ஆக உழைக்கின்ற உங்களை என்னாலும் எங்களால் மறக்க முடியாது. அதில் வேட்பாளர் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான வேட்பாளர். இன்றைக்கு வேட்பாளர் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த எடப்பாடியார் அவர்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் மிக சிறப்பான வேட்பாளர். அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்தால் பல்வேறு பகுதிகளை சுற்றி வலம் வந்திருக்கிறார். அனைத்து மக்களையும் அவர் பார்த்திருக்கிறார். அவர் வெற்றி வாய்ப்பை இழந்ததை அந்த மக்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆக மக்களுக்கு அவர் மீது பணிவு இருக்கிறது, அவர் மீது பாசம் இருக்கிறது. இந்த மக்கள் ஐயோ நாடாளுமன்றத்திலே தோற்றிருக்கிறாரே, இவரை நாம் கொண்டு வர வேண்டும் எண்ணமும் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த வேட்பாளரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான வேட்பாளர், இவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தொகுதி என்னென்ன நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், எனது தொகுதி நிதியம் இருக்கிறது. இங்கே நமது சட்டமன்ற உறுப்பினராக அமல் வருகின்ற போது அவருடைய தொகுதி நிதியம் இருக்கின்றது. இங்கே தளபதி இருக்கிறார், ஏற்படைய கோரிக்கை வைத்தார். எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கோரிக்கை வைத்தார்கள். ஆக இவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து நாங்கள் எல்லாம் இந்த பகுதி உங்கள் உழைப்புகளுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு உழைப்போம். ஆட்சி இருக்கின்ற போது, அதிகாரம் இருக்கின்ற போது அனைத்தையும் செய்வதற்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி இருந்தும் கூட, ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த கூட, எந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருந்தார், என்ன செய்தார், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறார், என்ன செய்தார் என்று மக்களுக்கு இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். 25 கட்சி கூட்டணி என்று அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மக்கள் கூட்டணி நம்மிடத்திலே இருக்கின்றது. மக்கள் கூட்டணி இருக்கின்ற வரை எந்த சக்தியாலும் நம்மளை அழிக்க முடியாது. 2
2016 அம்மா தனியாக நின்றார், சட்டமன்றத்திலே போட்டியிட்டார், அமோகமான வெற்றியை பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தார். அங்கே மக்கள் கூட்டணி நம்மிடத்தில் இருந்தது. அதே போன்றுதான் இன்றைக்கு நம்மிடத்திலே மக்கள் கூட்டணி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியை பெறும். அன்பு சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவது உறுதி. அண்ணன் எடப்பாடியார் கோட்டையை அமர்வது உறுதி. அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்வீரர்கள் வந்திருக்கிறீர்கள். அனைத்து கட்சியும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்த சகோதரர்களுக்கும் இடத்தை சார்ந்திருக்கிற அன்பர்களுக்கும் நான் பணிவோடு சொல்லி ஒவ்வொரு பாகத்தையும் உழைக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற எவ்வளவு நிர்வாகிகளாக இருந்தாலும் அந்தந்த பாகத்தில் சென்று உழைக்க வேண்டும். நாங்கள் மட்டும் வேட்பாளரோடு வருவோம். நீங்கள் எல்லாம் அந்தந்த பாகத்தில் உழைக்க வேண்டும். யாரும் வேட்பாளரோடு சுற்றுகின்ற வேலையை வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உழைக்கின்ற போது அந்த பகுதியிலே கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கிறவர்களே, அன்பு சகோதரர்களுக்கு எங்கள் கழகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரு பாகம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பாகத்திலே நீங்கள் வாழ்த்துகள் கேட்பதாக இருந்தாலும் பல பணிகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த பாகத்திலே கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் கண்டுபிடித்து அவர்களை நீங்கள் சென்று வேண்டும், அவர்களை தேடி வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. என்று சொன்னால் நாம் வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக வேட்பாளர் இருப்பது உழைப்பது எல்லாம் அவர்கள். ஆக உழைக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நாம் மரியாதை கொடுத்தாக வேண்டும். ஆக நீங்கள் சென்று தேடி அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் பாகத்தில் பொறுப்பு பணியாற்றுகின்ற போது அவர்களையும் உடல் வைத்து பணியாற்ற வேண்டும் என்று மிக்க பணியோடு இந்த நேரத்தை கேட்டு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி மாவட்ட செயலாளர் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்ப முடிப்போன்னு பார்க்கிறார், சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்கிறார். நான் வேற வழி இந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆக வேண்டும். அதற்காக தான் சொல்லுகிட்டேன். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. அன்பு சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆவது உறுதி. வாக்கை நீங்கள் சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி நமது சின்னம் இரட்டை இலை, நமது வேட்பாளர் ராஜசேகர், வெற்றி வேட்பாளர் ராஜசேகர், அண்ணன் எடப்பாடியார் வாழ்க. தேசிய ஜனநாயக கட்சியுடைய பாரத பிரதமர் அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்திருக்க டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், அன்பு சகோதரர் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் அன்பு சகோதரர் மற்றும் கூட்டணியை கட்சி சார்ந்திருக்கிற அன்பு தலைவர்களுக்கு சகோதரர்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி இங்கே மாவட்ட சார்ந்த கொஞ்ச நாள் தான் பேசுவார். ரொம்ப நேரம் பேச மாட்டார். அவர் தொண்டையை பிடித்தாங்க. தாமதமாக வந்து அவர் பேசுறோம்னா கொஞ்சம் வேட்பாளர் உங்களுக்கு இருக்கிறதால எல்லாருக்கும் மாவட்ட தலைவர் இது வெற்றி கோஷம் விருப்பம். அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் மே 4ஆம் தேதி அனைவருடைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சாதனை ஏற்கனவே அனைத்து தலைவர்களும் எடுத்திருப்பார்கள். இன்னும் சாதனைகள் தொடர குறிப்பாக தமிழகத்தில் அமைகின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே வளர்ச்சிப்பட வேண்டும். அனைத்து நலங்களையும் வளங்களையும் இந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற உள்ளடக்கிய மக்கள் பெற வேண்டும். நாம் அனைவரும் ஒருங்கே ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். 20 நாட்கள் நாம் உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னார். 20 நாட்கள் நாம் உழைத்தால் அடுத்த 5 வருடமும் உழைப்பதற்கு அண்ணன் ராஜசேகர் அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக இனிமையான ஒரு வேட்பாளர் சேவை செய்வதற்காக
நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு திருக்கழுகுன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்களுக்கும், ராஜ்யசபா உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் மிக நீண்ட உரையை, நெடிய உரையை, சிறப்பான உரையாற்றிய அருமைக்குரிய அண்ணன் திரு தனபால் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அருமைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட அருமை சகோதரி மலர் மதனுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் அருமை சகோதரர் முத்துபதி, மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் ஸ்ரீதர், அருமை சகோதரர் கோதண்டராமன், இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற திருக்கழுகுன்றம் தெற்கு மண்டல தலைவர் அருமை சகோதரர் ராஜநாராயணன், லத்தூர் மேற்கு மண்டல தலைவர் அருமை சகோதரர் பிரபாகர், லத்தூர் கிழக்கு மண்டல தலைவர் அருமை சகோதரர் கண்ணிவேல், மாவட்டத்துடைய துணைவர்கள் அருமை சகோதரர் சுந்தரவேல் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அருமைக்குரிய புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் சகோதரன், அருமைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மருத்துவருடைய அடையாளமாக இங்கே வீட்டிருக்கின்ற அருமை சகோதரர் கணபதி, அருமைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் திரு வாசுதேவன், அருமைக்குரிய அண்ணன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் திருக்கழுகுன்றம் ஏழுமலை, அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் மகேஷ், அருமை சகோதரர் அண்ணன் திரு விஜயரங்கன், அருமை சகோதரர் திரு வேடு, அதிமுகவுடைய அம்மா பேரவையினுடைய செயலாளர் மாவட்ட செயலர் அருமைக்குரிய அண்ணன் திரு ஆதூர் பக்தவச்சலம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரத்னம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிறைய உரையாடிட்டாங்க. 20 நாட்கள் வேலை செய்து இரட்டை இணைந்து நம்முடைய வாக்குகளை விளை செய்வோம், அண்ணனை சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரியதாக பெரிய உரையை வெற்றி விழாவினை நிகழ்த்துவோம் என்று கூறி அண்ணனை ஏற்புரையும் உங்களுடைய வாக்குகளை அவருக்கு அளிக்க செய்ய இருக்கின்ற கோரிக்கை வரை மதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.